45 வருஷமா ரஜினி சார் கூட இருந்தவன் எப்படி விட்டு கொடுத்துருவான்? நான் இன்னைக்கு லீடரோட வந்தனால என் ஒய்ஃபை நாளைக்கு திட்டா விட்டுருவேனா? என் பையனை திட்டா விட்டுருவேனா? என் நண்பனை திட்டா விட்டுருவேனா? அது மாதிரி 45 வருஷம் அவர் கூட இருந்தவன் நான் எப்படி உணர்வு இல்லாம இருக்குமா? இந்த கடிதத்தில், இந்த அறிக்கையிலிருந்து பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களுக்கு நான் பதிவு பண்ணக்கூடியது, அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு, உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். திமுகவின் மிரட்டலுக்கு பயந்து ரஜினி கட்சி ஆரம்பிக்கவில்லை என்று தாவேக தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு கடுமையான கண்டனங்களை பெற்று தந்தது. சமூக வலைதளங்களில் ரஜினி ரசிகர்கள் கடுமையாக எதிர்வினையாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் தாவேக பொதுக்கூட்டத்தில் புசி ஆனந்த், செங்கோட்டையன் மற்றும் ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் பேசிய முன்னாள் ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகியான தாவேக பிரமுகர் சினோரா அசோக், ரஜினியுடன் 40 ஆண்டுகள் பயணித்திருக்கிறேன், அவரை பற்றி தவறாக பேசியிருந்தால் நானே எதிர்த்து கேள்வி எழுப்பி இருப்பேன், எப்படி பேச விட்டிருப்பேன் என்றும் ஆவேசமானார். அந்த சர்ச்சைகள் நான் அங்க இருந்தேன், அவர் கண்டிப்பா தவறுதலா பேசியிருந்தா அதே மேடையில ஏறி எனக்கு அது புரிய வைங்க, ஏன் இப்படி பேசுன்னு கேட்டிருக்க தைரியம் எனக்கு இருக்கு, கேட்டிருப்பேன். ஆனா அவர் இன்டென்ஷனா பேசலன்ற ஒரு காரணத்தால நேரா பார்க்கறதுக்கும் பேப்பர்ல படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு பேப்பர்ல படிக்கும் போது நம்ம மைண்ட் வேற மாதிரி சொல்லுவோம், நேர்ல பார்க்கறது அது உண்மை தெரியும். நான் தான் நன்மையா இருந்தேன். 45 வருஷமா ரஜினி சார் கூட இருந்தவன் எப்படி விட்டு கொடுத்துருவான்? நான் இன்னைக்கு லீடரோட வந்தனால என் ஒய்ஃபை நாளைக்கு திட்டா விட்டுருவேனா? என் பையனை திட்டா விட்டுருவேனா? என் நண்பனை திட்டா விட்டுருவேனா? அது மாதிரி 45 வருஷம் அவர் கூட இருந்தவன் நான் எப்படி உணர்வு இல்லாம இருக்குமா? ஒரு 10 நாள்ல. அப்போ அவர் இன்டென்ஷனோட பேசலன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு ஒரே ஒரு இது, அன்னைக்கு நடந்தது போராட்டத்தை பத்தி. அந்த போராட்டத்தில் திமுகவை இது பண்ணி பேசும்போது அவர் உணர்ச்சி பூர்வமா இந்த சொசைட்டியை மாற்ற முடியாத இயக்கத்தில் இருக்கவங்க வார்த்தை தவறி வரலாம். அப்படி வந்ததா தான் நான் கருதுறேன். அந்த மாதிரி ஒன்றும் இன்டென்ஷனே பேசல. தான் ரஜினியை தலைவர் என்று அழைப்பதால் விஜயை லீடர் என்று அழைப்பதாக தெரிவித்த அசோக், 15 தினங்களுக்கு முன்பாக லீடரை சந்தித்த போது 40 வருடங்களாக தலைவர் ரஜினியின் பிறந்த நாளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகிறேன், அதனை தொடர்ந்து செய்யலாமா என்றேன். அதற்கு அவர், நானே ரஜினி ரசிகர்தான், எனக்கும் அவர் தலைவர்தான், தாராளமாக செய்யுங்கள் என்றதாக நினைவு கூற அங்கிருந்தோர் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். நான் 10 நாள் முன்ன பார்க்க போனேன், லீடரை பார்க்க போனேன். நான் லீடர் தான் சொல்லுவாங்க, ஏன்னா ஆல்ரெடி ரஜினி சார் தலைவர் பேசுறதுனால அந்த தலைவரை சொன்னா நல்லா இருக்காதுனால தான் லீடர்னு சொல்ல ஆரம்பிச்சேன். அதனால அவர்களை போறேன், உள்ள போய் உட்கார்ந்து பேசுறேன். ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சு போய் உட்கார்றேன். உட்காரும் போது ஆல்ரெடி ஒரு சின்ன இஷ்யூலாம் போச்சு. நிறைய பேர் நம்மள பிரிச்சு விடுறதான உலகமே இருக்கு, அந்த மாதிரி எதுவும் நடக்குது இருக்கு. அப்ப சாரோட உட்காந்து ஒரு 40 நிமிஷம் பேசும்போது அவரை கேட்டேன், சார் ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னாரு. சார் 45 வருஷம் ஒரு மனிதரோட இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என் செல்போனை கூட எடுத்து காமிச்சேன். அவர் முன்னாடியே ரஜினி சார் போட்டோ தான் வச்சிருந்தேன். வருஷத்துக்கு ஒரு நாள் டிசம்பர் 12 உங்க பிறந்தநாள் அன்னைக்கு, அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு பேப்பர் ஆடு கொடுக்கறது என் வழக்கம், அதை நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? நானும் அவரும் ரசிகருங்க, எனக்கும் தலைவர் அவரு, எனக்கும் தலைவர் இது, அதனால அதெல்லாம் இங்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி நீ ஸ்கிரீன்ல கூட அதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி அப்படி சொன்ன அடுத்த நிமிஷம் இப்படியாப்பட்ட லீடர், பொறாமை இல்லாம எதிர்ப்பு இல்லாம யாரை எதிர்க்காம அப்படி இருந்த ஒரு லீடர் தான் நம்மளுக்கு வேணும்ன்றனால துண்டை எடுத்து கையில கொடுத்து எனக்கு போடுங்க சார், உங்க கையால போடுங்க லீடர்னு சொல்லி தலையில போட்டுக்கிட்டு கட்சியில சேர்ந்தவன் நானு. அதன் தொடர்ச்சியாகத்தான் ஆதவ் அர்ஜுனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குறித்த தனது பேச்சுக்கு மன்னிப்பு கேட்பதாக அறிவித்தார். அதையும் மீறி இன்றைக்கு ரஜினி சார் கிட்ட ஒரு அறிக்கை வந்துச்சு. ரஜினி சாருக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் இந்த விவாதங்கள் இதெல்லாம் பார்த்து அவரு தன்னுடைய மனசுல தப்பா நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் அறிக்கை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்.
எங்களுடைய பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களே, எங்களுடைய தலைவருக்கும் நீங்கள் தலைவர் அப்படின்னு அசோக் அண்ணன் சொன்னார். எங்களுடைய தலைவருடைய நிலைப்பாடும் தான் எங்களுடைய நிலைப்பாடும். அப்ப இந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன். தூத்துக்குடியோடைய என்னுடைய தங்கை கற்பழிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து செத்து போய் 6 நாளாயும் அவனுடைய குடும்பம் இன்னைக்கு நடுரோட்ல நின்றுட்டு இருக்கு. இதை திசை திருப்பதுக்கு தான் இந்த பிரச்சாரம். இந்த திசை திருப்புல இருந்து இதுக்கான விஷயத்தை நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். அதான் இன்னைக்கு பதிவு பண்ணேன். இந்த கடிதத்தில், இந்த அறிக்கையிலிருந்து பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களுக்கு நான் பதிவு பண்ணக்கூடியது, அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு, உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் என்னுடன் நீங்கள் வயதில் மூத்தவர், அதற்கான தார்மீக கடமை இருக்குது. நான் வேற யாருக்கும் பதில் கொடுக்கிறதுக்கு நான் இங்க வரல. அவருடைய அறிக்கையை படித்தேன். அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்குது. அந்த உணர்வுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். ஆனால் இந்த திமுகவுடைய சூழ்ச்சிகள், 22 கட்சிகள் கூட்டணி உருவாக்கி திருப்பி ஆட்சிக்கு வரணும் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உருவாக்கப்பட்டிருக்குங்களா, அதெல்லாம் தூக்கி எறியக்கூடிய ஒரே வலிமை நம்ம கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த தூத்துக்குடி பெண்ணுடைய மரணத்திலிருந்து திசை திருப்பதற்கான எல்லா நாடகங்களையும் உருவாக்குவாங்க. அந்த நாடகங்கள் தான் நம்ம போக்கஸ் பண்ணணும். இதை விட்டுட்டு நம்ம எங்கேயும் டைவர்ட் ஆகக்கூடாது. பின்னர் பேசிய தாவேக்கு அமைப்பு செயலாளர் செங்கோட்டையன், தான் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த் தன்னை சிறந்த கல்வி அமைச்சர் என்று பாராட்டியதாக தெரிவித்தார். என்னை பொறுத்தவரையிலும் தலை சிறந்த தலைவராக திரைப்படத்தில் விளங்கியவர் போற்றல்குடிய ரஜினி அவர்கள். நான் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 2019 நான் கல்வித்துறையில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்குற போது அவர் ஒரே வரியை சொன்னார், தமிழ்நாட்டில் சிறந்த கல்வித்துறை அமைச்சர் என்று பாராட்டினார். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், திறந்த மனது அவரிடத்திலே இருக்கிறது, மனிதநேயம் அவரிடத்திலே இருக்கிறது, நேர்மையை பாராட்டுகிற சக்தி அவரிடத்திலே இருக்கிறது என்பதை என்னால் காண முடிந்தது. அப்படிப்பட்ட தலைவரை பற்றி இங்கே சில பேர் சில கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எங்களை பொறுத்தவரையிலும் போற்றக்கூடியவர், பாராட்டக்கூடியவர், வாழ்த்தக்கூடியவர் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கிடையே ரஜினிகாந்த் குறித்து கடந்த காலங்களில் திமுக, நாதக உள்ளிட்ட கட்சியினர் பொது வெளியில் வைத்த விமர்சனங்களை தாவேகவினர் சமூக வலைதளங்களில் வைரலாக்கி வருகிறார்கள்.